ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, டிக்டாக் பிரபலமா இருந்த இலக்கியா அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். இலக்கியா அப்படின்னு சொன்னா நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த டைமிங்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. டிக்டாக், மியூசிக்கலி இந்த மாதிரி ஆப்ல வந்துட்டு ரீல்ஸ் பண்றது, சாங்ஸு, டான்ஸு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அத தாண்டி கிளாமருக்கு பேர் போனவங்க அப்படின்னா, அதுல வந்து இலக்கியா ஒன் ஆஃப் த பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு கிளாமர் காட்டியே பேர் வாங்குனாங்க. அவங்க ஒரு சில காலகட்டத்தில நெறைய இன்டர்வியூஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓப்பனாவே நெறைய விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து படத்துக்காக நெறைய விஷயம் ட்ரை பண்ணதாவும், அதுல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணதாவும், ஒவ்வொரு டைரக்டரையும் போயிட்டு நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு டைரக்டருமே வந்து என்கிட்ட அவ்ளோ அளவுக்கு தப்பா வந்து பேசினாங்க. நானும் அது எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன். ஓகே சொல்லி அவங்க சொன்னபடிலாம் நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு பட வாய்ப்பே குடுக்கல. என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் ஒரு டைமிங்ல ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போச்சு. ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இடையில கொஞ்ச நாள் அவங்க இல்லாமலே போனாங்க. அதாவது காணாம போனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் Instagramல ரீல்ஸ்ல அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செஞ்சது. அவங்க பண்ற எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்றாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே போறாங்க. நல்ல திறமை உள்ள ஆட்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. பட் இவங்கலாம் வந்து ரொம்ப ஈஸியா முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில ரொம்பவே பிரபலமானாங்க இலக்கியா. அப்படி இருக்கிறப்போ, இப்போ இலக்கியா திடீர்னு சூசைட் அட்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த விஷயம் எதனால நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படின்றத தான் இப்ப நான் உங்ககிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். இலக்கியா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா சினிமால நடிக்கணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நெறைய இடங்கள் போயிருக்காங்க. நெறைய பேர மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நெறைய ஃபேமிலி மெம்பர்ஸ இழந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பொதுவா ஒரு பொண்ண யாரும் சீன்னு சொன்னாலே வந்து நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ, இந்த பொண்ணு பண்றதுனால எல்லாருமே அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால, அவங்க வீட்லயே அவங்களுக்கு எல்லாருமே அகைன்ஸ்டா மாற ஆரம்பிச்சாங்க. அதனால இலக்கியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்ட விட்டு தனியா வந்து ஸ்டே பண்ணி சினிமாவுல வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்சாங்க. வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல தான் இந்த மாதிரி நெறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட தப்பா அப்ரோச் பண்ணதாவும், இவங்களும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்ததாவுமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வாய்ப்புகள் பெரிய அளவுல எனக்கு குடுக்கல. எல்லாருமே என்ன யூஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே ஓப்பன் டாக்காவே இலக்கியா பேசியிருப்பாங்க. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா, உடல் எடை ரொம்ப அதிகமா காணப்பட்டாங்க. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. அதிலிருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டயட் இருக்கணும், எக்சர்சைஸ் பண்ணணும், திரும்பவும் நம்ம வந்து அழகா வரணும், ஏதாவது ஒரு சீரியல்லயாவது நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி நெறைய வந்து எக்சர்சைஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அத தாண்டி அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க நெறைய இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜிம்முக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அழகா ஆகணும், இன்னும் மெருகேத்தணும், பாடி ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட நெறைய பேர் வந்து காதல் அப்படின்னு சொல்லி இவங்கள ஏமாத்திருக்காங்க. அதாவது உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, பண ரீதியாவும் சரி, இவங்கள நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. சோ அந்த வகையில இவங்க கிட்டத்தட்ட ஒருத்தர் கூட மட்டும் 6 வருஷமா வந்து லிவிங்ல இருந்திருக்காங்க. சோ அவர தான் காதலிக்கிறதாவும், அவர கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இருந்திருக்காங்க 2 பேருமே. சோ இப்போ அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் பல பெண்களோட தொடர்பு இருக்கிறதாவும், அதை இவங்க கேட்கும் போதெல்லாம் இவங்கள போட்டு ரொம்பவே அடி அடின்னு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நான் வெளியில வரணும், இதுக்கப்புறம் எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இலக்கியா ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து போட்டிருந்ததையும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூஸ் அதை பத்தி வந்துட்டே இருந்தது. ஸோ அவங்க கூட லிவிங்ல இருந்த அந்த பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பிடிச்சா சினிமாக்குள்ள போகலாம் எப்படியாவது அப்படின்ற ஏதோ ஒரு சினிமா டச் உள்ள ஒரு ஆளை தான் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ ஸ்டண்ட் கலைஞரா இருக்கக்கூடிய திலீப் சுப்புராயனை தான் இவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவரும் சேர்ந்து லவ் பண்ணியிருக்காரு. 6 வருஷம் 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அந்த 6 வருஷத்துல அவரு இன்னும் பல பெண்களோட வந்து பேசியிருக்காரு, பழகியிருக்காரு. சோ அதை பார்த்து இவங்க ஒவ்வொரு டைமும் கேட்கும் போதும், சண்டை போடும் போதும் போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நிறைய டார்ச்சர் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அடுத்து நிறைய லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ அந்த கஷ்டத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்காங்க. லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி.
அதை தாண்டி இதுக்கப்புறம் நல்லா வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் திரும்பவும் நம்ம இதெல்லாம் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக, தன்னோட உடம்பு ரொம்ப அழகா இருக்கணும், முகம் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு வரவும் இவங்களுக்கு திடீர்னு வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே அதிகமாகி மறுபடியும் அவர் கூட வந்து பிரச்சனையாகி, ஃபேமிலியில பிரச்சனையாகி, இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த விட்டமின்ஸ் டேப்லெட்டை அளவுக்கு அதிகமா எடுத்திருக்காங்க. அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு வீட்ல சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. இவங்க மயக்க நிலையில இருக்கிறத பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு இவங்கள இப்போ பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த லவ் ஃபெயிலியர் இதனாலே வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாயிருக்காங்க. அதாவது போதைப் பொருளுக்குமே அடிமையாயிருக்காங்க. நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்கஹால் அவங்களோட உடம்புல நிறைய இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்கள டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ்மே சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஆல்கஹாலோட லெவல் குறைஞ்சாதான் நாம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு பண்ண முடியும். இவங்களுக்கு டேப்லெட்ஸ் உள்ள அதிகமா போயிருக்கு, ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிருக்கு. இவங்க எடுத்திருக்கிறது விட்டமின் டேப்லெட்ஸா இருந்தாலும் அதோட அளவுன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. பிளஸ் ஆல்கஹாலோட சேர்ந்து இருக்கு. அதனால இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். திடீர்னு வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் வந்து இப்போ இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு பெண் வந்தாங்க. பட் அவங்க திறமையால சாதிக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி டிக்டாக்லயும், மியூசிக்கலிலையும், அப்புறம் ரீல்ஸ்லயும் வந்துட்டு கிளாமர் காட்டுறது, ஆபாசமா பேசுறது, ஆபாசமான பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி பண்ணி பண்ணியே ரொம்பவே நெகட்டிவா தான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க. அதாவது அவங்க பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோம், நம்ம ஒரு கெஸ்ட் மாதிரியோ ஒரு செலிபிரிட்டி மாதிரியோ நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் நமக்கு வருவாங்க. பட் அவங்க யாருமே நம்மளோட ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். இன்னமும் இந்த மாதிரி விஷயம் தெரியாம நிறைய பேர் அதே ரீல்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாடமா இருக்கும். இலக்கியாவோட இந்த ஸ்டோரி கண்டிப்பா இன்னும் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி கிளாமர் காட்டுறதோ இப்படி பண்றதுனால உங்களை திரும்பவும் தப்பாதான் பார்ப்பாங்களே தவிர யாரும் நல்லவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. நல்லவங்க உங்ககிட்ட வந்து எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் நமக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல திறமையால ஒருத்தர் நல்லபடியா வரணும். சினிமாவில் வந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, திறமையை காட்டி வரணுமே தவிர உடலை காட்டியோ இல்லாட்டி ஒரு கவர்ச்சி காட்டியோ வரக்கூடாது. அப்படி வர எந்த ஒரு பேரும் புகழும் கண்டிப்பா ஒரு சில தினங்களுக்கு மேல நிலைக்கவே நிலைக்காது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இலக்கியா அவங்க எப்படியோ ஒரு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சீக்கிரமா சரியாயிட்டு வந்து திரும்பவும் அவங்க வந்து ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே சீக்கிரமா அவங்க ஹீல் ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஹீல் ஆகி நெக்ஸ்ட் லைஃப் அவங்க வந்து நல்லபடியா வந்து வாழணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையும். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.